ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? பிகாஸ் சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால தான் சரி பரவாயில்ல, நம்ம பப்ளிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி. இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக, அடுத்து வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அண்டு பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் வந்து எஃபெக்டிவாக எவ்வளோ படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பாருங்கள். இதில் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். ஸ்லோ லேர்னர்ஸ் என்னெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதில் பார்த்துட்டிங்கன்னா கிராஃப் வந்து 3.15 எக்ஸசைஸ் ப்ளஸ் எக்ஸாம்பிள் சம்மே ஒரு 10 சம் தான் இருக்கும். சரிங்களா? அதையே தரவாக படிச்சிருங்க. மறுபடியும் திருப்பி போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுலேயும் மெயினாக பார்த்துட்டிங்கன்னா அந்த டேபிளர் காலம் கொடுக்காம சம் இருக்கும். ஓகேங்களா? அது ஒரு 3 சம் 4 சம் தான் இருக்குது. அதை நல்லா திருப்பி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜாமெண்ட்ரியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4.1ல் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்ன்னு இருக்கும். அது எக்ஸாம்பிள் சம் அண்ட் எக்ஸசைஸ் சம்மு தரவாக பாருங்கள். அதே மாதிரி 4.4ல் 2 டேஞ்சன்ட் சம் இருக்கும். எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் சேர்த்துனாலே ஒரு 5 சம் தான் வரும். அதே மாதிரி தான் சிமிலர் ட்ரையாங்கிளும் ஒரு 5 சம் இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஃபஸ்ட் சாப்டரில் ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட் சாப்டரில் 2 5 மார்க்கு 2 2 மார்க் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? அதனால் அதை தரவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது சாப்டர் 3ல் பார்த்துட்டிங்கன்னா மேட்ரிக்ஸ் சம்மும் ஸ்கொயர் ரூட் சம்மும் பாருங்கள். அது ஈஸியாக தான் இருக்கும் ரெண்டுமே. அதனால் அதை தரவாக படிச்சிருங்க. அடுத்தது சாப்டர் 8ல் ப்ராபபிலிட்டி, அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 8.3ல் பார்த்துட்டிங்கன்னா அந்த பாசிபிலிட்டிஸ் என்னங்கிறத எடுத்து எழுதி ஃபார்மட் போடணும். அதே மாதிரி 8.4ல் பார்த்துட்டிங்கன்னா ஃபார்முலா P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. அந்த ஃபார்முலாவை படித்து வச்சுருந்தீங்கனாலே நல்லா தெரியும் உங்களுக்கு, நீங்கள் போட்டுருவீங்க. அதே மாதிரி ரிப்பீட்டட் சம்மாக கேட்குறது எது அப்படின்னா சாப்டர் 2ல் பார்த்துட்டிங்கன்னா இந்த 3+3 சம். இதில் எந்த நம்பர் கொடுத்தாலும் உங்களுக்கு போட தெரியணும். ஸோ அந்த மாதிரி தரவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா எல்லா யூனிட்டோட 1 மார்க், அதை வந்து தரவாக படிங்க. கண்டிப்பாக 11 கொஷின் கேட்பான். 3 கொஷின் தான் அவுட் ஆஃபாக வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், 10ன்னு போட்டு ஒரு 10 கொஷின் இன்னும் கரெக்டாக எழுதினாலும் போதும். இப்போ உங்களுக்கு நான் டோட்டலாக எவ்வளோ மார்க்ஸ்க்கு கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். இது 8, இது 14, 16 ப்ளஸ் 14, அதுவே 30 ஆயிடுச்சு. 40, 50, 60. ஸோ 60 மார்க் வருது. ஓகேவா? இதில் ஏதோ 2 கான்செப்ட் மிஸ் ஆனால் கூட உனக்கு 40-45க்கு மேலே மார்க்ஸ் வந்துடும். ஸோ இந்த கான்செப்ட் ஃபுல்லாக நீங்கள் தரவாக படிச்சிருங்க. நல்ல மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் மேக்ஸில். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.